நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வன் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மாதத்தோட சிறப்பு என்னென்னா, சூரியன் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பேச்சு ஆகிறாரு. இது சிறப்புடா என்னென்னா, குருவோட சூரியன் இணைய போகிறாரு. அதனால குருவோட சூரியன் இணையும் போது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. குருவோட சூரியன் அதாவது இணையும் போதும், குரு பார்வையில் விழுகும் போதும் சிவராஜ யோகம் ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. இதை சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியில் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி சந்திரன் 2.25 நாள் எடுத்துக்கிறாரு. செவ்வாய் 40 நாள், புதன் 20 நாளில் கடக்கக்கூடிய கிரகம். குரு 1 வருஷம், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. சுக்கிரன் அதே மாதிரி 25 நாள் எடுத்துக்கிறாரு. சனி உங்களுக்கு தெரியும் 2.25 வருஷம் கடக்கிறதுக்கு எடுத்துப்பார் ஒரு ராசியை. அதே மாதிரி ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான விஷயந்தான். நான் அதாவது ஜோதிடத்தில் 2 சக்கரம்னு சொல்லுவாங்க. ஒன்று பிறப்பு ராசி, அதாவது ஜனன ராசி, பிறக்கும்போது என்னவோ அதை வச்சியும், அப்புறம் கோச்சாரம், இன்றைய கோச்சாரம், அதை வச்சியும் இணைச்சி 2 சக்கரத்தையும் இணைச்சி தான் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம பலன்களை துல்லியமாக எடுக்க முடியும். நான் இப்போ பொது பலன், எல்லா ராசிக்கும் 12 ராசிக்கும் உண்டான பொது பலன் அதை நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் துல்லியமான பலன் வேணும்னா உங்களோட பிறப்பு ஜாதகம் அதை கொடுத்தீங்கன்னா இதையும் அதையும் கம்பேர் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு துல்லியமான வாழ்க்கை சம்பவங்களை, நடந்த சம்பவங்கள் கரெக்டாக சொல்லி, அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்களையும் கரெக்டாக சொல்லி, அதாவது உங்களுக்கு கஷ்டம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ என்னடா சிரமமே இருக்குது வாழ்க்கை முழுவதும், எப்போ தான் தீரும்ன்ற மாதிரி உங்கள் மனசில் இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும், விடை தெரியாத கேள்விகள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அந்த மாதிரி தான். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் அப்படி எண் கீழே இருக்கும். அதை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் துல்லியமான பலனை நான் கணிச்சு நல்ல முறையில் சொல்கிறேன். இப்போ வைகாசி மாத பலன்கள் நம்ம சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம். சிம்ம ராசி ராசிநாதன் குருவோட இணைஞ்சிருக்கிறார். அதனால் சிம்ம ராசி இப்போ நல்லாவே இருக்கும். இன்னும் ஒரு சின்ன என்னென்னா, சனி பார்வையும் இருக்குது. அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் அந்தஸ்து, கௌரவம், சுயமுயற்சி அதெல்லாம் கொஞ்சம் பாதிக்க தான் படும். 2ஆம் இடத்துல செவ்வாயோட பார்வை இருக்குது. அது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து தான் போகும். 3ஆம் இடத்துல மூணாம் இடத்துக்கு சுக்கிரனும் புதனும் 2 பேரும் சேர்ந்து பார்க்கறதுனால 3ஆம் இடத்துல தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் சேரக்கூடிய காலகட்டம். இப்போ ஏதாவது நகை எடுக்கலாம் போகலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப நாளாக நீடிச்சுக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸு, சொத்து வழக்கு அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருக்குது, இழுபறியாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சிம்ம ராசிக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் போகும். அது ஒன்றும் பிரச்சனை, பயப்பட தேவையில்லை. சிறு சிறு உபாதை கொஞ்சம் கவனமாக இருந்து தாயாரை கவனிச்சிக்க வேண்டியதுதான். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு. குரு பார்க்குறதுனால இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, வேலையும் அதில் தான் இருக்குது. வேலைகள்லாம் நல்லா ஜம்முன்னு போகும். எந்த ஒரு இடர்பாடு இல்லாமல் அவங்க பாட்டுக்கு வேலை ஸ்மூத்தாக போகும். இப்போ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நோய், சிறு சிறு நோய் வரும், போகும், போயிடும். பயப்பட ஒன்றும் தேவையில்லை சிம்மராசிக்கு. ஏன்னா ராசிநாதன் குருவோடு இணைஞ்சிருக்கிறதுனால இந்த 1 மாதத்துக்கு சுத்தமாக பயப்படவே தேவையில்லை. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கணவன் மனைவி
ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு நிறைய இருக்கும். ஏன்னா சூரியன் சனி ரெண்டு பேரும் ஜென்ம பகைவர்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. அதனால் கணவன் மனைவி வந்து விட்டு கொடுத்து போகணும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து போனால் ஒரு பிரச்சனையும் இருக்காது. 8ஆம் இடத்துல ராகு செவ்வாய் ரெண்டு பேரும் இணைகிறது தப்பு. 8ஆம் இடத்துல விபத்து, தடை, தாமதம் அந்த மாதிரிலாம். இப்போ சிம்மராசிக்காரங்க சாலையில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா செவ்வாய் ராகு இணைவு வந்து 8ஆம் இடம் விபத்து. அந்த 8ஆம் இடத்துலையே செவ்வாய் ராகு ரெண்டு பேரும் விபத்துக்கு உண்டான காரகிரகங்கள் தான். அதனால் சிம்ம ராசிக்காரங்கள் சாலையில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப நல்லது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் ரெண்டு பேரும் இணைஞ்சி இருக்கிறது. இப்போ தந்தையினால் ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் நிறைய இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். தந்தையுடன் இணக்கமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்த சிம்ம ராசிக்காரங்கள்லாம் இப்போ வந்து தந்தையே வந்து நான் பண்ணது தப்பு தான்ப்பா அப்படின்னு இறங்கி வந்து உங்கள் மேலே பாசத்தை கொட்டக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி தந்தையோட சொத்து கிடைக்காம இருந்திருக்குது அப்படின்னு ரொம்ப இழுபறியாகவே இருந்ததுன்னா இந்த காலகட்டங்கள் அவரே வந்து இந்தப்பா யாருக்குப்பா வேறு யாருக்குப்பா உனக்கு தான்ப்பான்ட்டு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். 10ஆம் இடத்துல குரு சூரியன் லக்னாதிபதியே 10ஆம் இடத்துல குருவோட இணைஞ்சிருக்கிறார். இந்த மாதம் வந்து சிம்ம ராசிக்காரங்க தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களா இந்த மாதமே தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பண்ணுவீங்க இந்த மாதம் வந்து. ஏன்னா 10 லக்னாதிபதியே 10ல் தொழில் ஸ்தானத்தில் போய் குருவோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் பண்ணி தான் ஆவீங்க. இந்த மாதம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ பண்ணலான்னு டபுள் மைண்டாக இருந்தவங்கலாம் சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. 11ஆம் இடத்துல செவ்வாயோட பார்வை. 11ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இது நண்பரோட பார்வை தான். அதனால் வந்து லாபஸ்தானம் 11ஆம்ங்கிறது லாபஸ்தானம், இளைய மனைவி அந்த மாதிரி சொல்லுவாங்க. நண்பரோட பார்வை தான் 11ஆம் இடத்துல. அதனால் லாபத்துக்கு ஒரு குறைகள்லாம் ஒன்றும் இருக்காது. நல்லாவே இருக்கும். லாபங்கள்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தான்.